மார்கழி மாதம் சிவனுக்கான விசேஷ தினத்தில் திருவாதிரை களி அதுதான் நாம் இப்போ பிரகலியா சேனலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு சின்ன ஸ்கூப்பில் நாம் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டோம். அதே ஸ்கூப்பில் பாதி அளவு சிறுபருப்பு எடுத்து நல்லா அலசிக்கலாம். அலசி தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்ல வாணலியில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும், வதக்கி எடுக்கணும். இதை ஃப்ரை பண்ணும்போதே ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாமிக்கு படைக்கிறதுனால. கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் பூவே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியெல்லாம் போக நல்ல ட்ரையாக இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது போல். இப்போ இந்த பொடித்த அரிசி பருப்பை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வானொலியிலே போட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கல, கிச்சன் டாப்பில் தான் வச்சுருக்கோம். கூடவே சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இது இனிப்புன்றதுனால நம்ம ஏலம் சுக்கு போடுவாங்க திகட்டாமல் இருக்கணும்னு. இப்போ இனிப்புக்காக நம்ம வெல்லம் எடுக்கலை, அதுக்கு பதிலாக பனவெல்லம் எடுத்துக்கிட்டோம். இந்த பனவெல்லத்தை நல்லா இந்த சீவலில் வச்சு நல்லா செத்தி எடுத்துக்கலாம். இது போல் செத்தி எடுத்த இந்த பனவெல்லத்தை நம்ம அரிசி அளந்த அதே ஸ்கூப்பில் முழு ஸ்கூப் எடுத்துக்கலாம். இனிப்பு அதிகம் தேவைப்படக்கூடியவங்க இன்னும் 1/2 ஸ்கூப் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த திருவாதிரை களி மாவை அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். அந்த பச்சை வாசனை போக நல்லா வெந்து கிடைக்கணும். அதோடு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். குக்கரில் வச்சா வேகமாக வெந்துடும். ஆனால் நம்ம வானொலியிலே பார்த்து செய்யும்போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் சுவாமிக்கு பிரசாதம் படைக்கிறதுக்கு. இது போல் நல்லா கலந்து கொடுக்கணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கிட்டே நின்று நல்லா கலந்து கொடுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. மணக்க நாம் சேர்த்துட்டு இருக்க இந்த திருவாதிரை களியை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போது அது ஆவி உள்ளுக்குள்ளே சேர்ந்து நல்லா வெந்து கிடைக்கும். நாம் செய்துட்டு இருக்கக்கூடிய திருவாதிரை களி நல்ல ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல களி பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கணும். கூடவே தேவைப்படக்கூடிய சமயத்தில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த கடாயில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இது போல் நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்ல திக்கான பக்குவத்துக்கு கிடைச்சிடும். பக்கத்தில் நிற்கும் போதே நல்ல வாசனை கமகமானு இருக்குது. நல்லா சேர்த்து அதை கலந்து கொடுக்கணும். அவ்வளவுதாங்க, சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இங்கே உள்ள எல்லா சிவன் கோயில்கள்லேயும் நல்ல விசேஷமாக பூஜையெல்லாம் நடக்கும் இந்த நாளில். சிவனுக்கு உகந்த திருவாதிரை களியை மிக எளிதாக சுவையாக இதுபோல் நாமளும் செய்யலாம். அழகுக்காக நாம் குங்குமப்பூவையும் இது மேலே வச்சோம். இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களும் செய்துட்டு அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.